கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்க உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் அதன் தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த முகமது ரஃபி அனைத்து மக்களின் மீது அன்பு செலுத்தி மத நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் வாழ முதல்வர் ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை செயல்படுத்தியதாக பெருமிதம் கூறினார். 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சியை நடத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவாக செழிக்க செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இளைஞர்களை விஜய் நல்வழிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார். நாட்டில் அமைதி, சமத்துவம், சமூக நீதி காத்து மத நல்லிணக்கத்தை பேணும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் 4000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தி பள்ளிவாசல் தேவாலயங்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை தந்து ஒரு 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பான ஆட்சி. மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு காரணத்தை, அந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் நான் சொல்றேன். அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு தமிழகத்துல யாசகர்கள் கூட இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.